திரௌபதி முர்மு இந்திய குடியரசுத் தலைவராக 2022 ஜூலை 25ஆம் தேதி பதவியேற்றார். அவர் ஒடிசா மாநிலத்தின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பைடாபோசி கிராமத்தில் 1958ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி பிறந்தார். அவரது தந்தை பெயர் பிராஞ்சி நாராயண் டுடு. திரௌபதி முர்முவின் கணவர் பெயர் ஷியாம் சரண் முர்மு. இவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். திரௌபதி முர்மு தனது ஆரம்பக் கல்வியை சொந்த ஊரில் முடித்தார். பின்னர் புவனேஸ்வரில் உள்ள ராமதேவி மகளிர் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றிய பிறகு அரசியலில் நுழைந்தார். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பாஜக இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 2000ஆம் ஆண்டில் அவர் ராயரங்பூர் சட்டமன்றத் தொகுதியிலிருந்து ஒடிசா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2002 முதல் 2004 வரை ஒடிசா அரசாங்கத்தில் அமைச்சராக பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டில் திரௌபதி முர்மு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமையை பெற்றார். 2022ஆம் ஆண்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தது. திரௌபதி முர்மு தனது அரசியல் அனுபவம் மற்றும் சமூக பணிகளுக்காக பரவலான ஆதரவை பெற்றார். 2022 ஜூலை 21 அன்று அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரௌபதி முர்மு ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் தனது சமூகத்திற்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். அவர் சிறந்த அரசியல்வாதியாகவும் சமூக சேவகராகவும் அறியப்படுகிறார்.